ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாருங்கள், வெங்காயம் நிறையா மிக்சியில் போட்டிருக்கேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஜீரகம் 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். வெங்காயம், ஜீரகம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் மிக்சி ஜாரில். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இது மல்லித்தூளுங்க. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடர். இது காரம் இருக்காது, ஒன்லி கலருக்காக போட்டுக்கிறேன். இப்போ இந்த எல்லாமே போட்டு உப்பும் போட்டுக்கிறேன். இப்போ எதுக்காக இது போடுறேன் அப்படின்னா, நம்ம மீன் மேரினேட் பண்ணி வைக்கணுங்க. அதுக்காக தான் இது எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மீன்லாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிட்டு வந்ததை மீனில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இந்த மீனில் வெங்காயம் ஜீரகம் போடும்போது நல்லா இந்த பொடி நிறையா வருங்க. இதை வறுத்துட்டு அந்த பொடி இருக்குது பாருங்கள், அந்த பொடியே ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சில பேர் வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு பெசருவாங்க. நான் மீன் வறுக்கும்போது எப்போதுமே வெங்காயம் ஜீரகம், மற்றபடி நம்ம போடுறது எல்லாமே மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இந்த கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர் கலந்து போட்டிருக்கேங்க. அவ்வளோதான். இந்த வெங்காயம் ஜீரகம் தான் எக்ஸ்ட்ரா, மற்றது எல்லாமே எல்லாம் போடுறது தான். நீங்கள் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த பொடி. நம்ம வறுக்கும் போதும் மீனும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது கட்லா கெண்டை தாங்க. நான் என் தம்பி வீட்டுக்கு போயிருக்கும்போது கட்லா கெண்டை வாங்கியிருந்தாங்க. பார்த்தா கவுச்சி ஸ்மெல்லே இல்லை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த மீன் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கவுச்சியே இல்லை, எதுவுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய பெரிய பீஸாகவும் இருந்துச்சு. சரி, அதுதான் இன்றைக்கி நான் பெசரி வைக்கிறேங்க. அதே போல் நான் வறுக்கும்போது தவாவில் போட்டு வறுப்பேன். இந்த தடவை எண்ணெய் சட்டியில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வறுத்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மேரினேட் பண்ணி வச்சாச்சு. கொஞ்சம் அது ஊறட்டும். இப்போ புளி ஊற வச்சுருந்த மீன் குழம்புக்கு நல்லா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா கரைச்சி புளி எடுத்துக்கலாங்க. புளி தண்ணி எடுத்துக்கலாம். இது மீன் குழம்புக்காக நான் கூட்டிக்கிறேன். நான் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பாக உங்களுக்கு பிடிக்கணும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு போட்டு ஒரு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அந்த ஜூஸை புளி ஜூஸை எடுத்துக்கிட்டேங்க. அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ என்னென்ன போடணுமோ எல்லாமே இதில் நம்ம போட்டுக்கலாம். போட்டு கரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இதில் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போடுறேன். பாருங்கள், ஒரு 2.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் தனியாத்தூளும் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுவிட்டேன். கொஞ்சம் திக்காக வரும் இல்லையா, அதனால். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காஷ்மீர் சில்லி பவுடரும் நான் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர். நல்லா ரெட்டிஷாக குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால் அது போட்டாச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். இப்போ மீனுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் சிலது வறுக்க போகிறேங்க. இது நான் மேரினேட் பண்ணுறதுக்கு அரைச்சேன்ல, அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலான்னு சொல்லிவிட்டு கழுவி ஊற்றுறேங்க. இப்போ குழம்புக்கு கொஞ்சம் வறுத்து அரைச்சிக்கலாம் கொஞ்சம். அதுக்கப்புறமா நம்ம இதை தாளிச்சிக்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி. பாருங்கள், இது கரைச்சி ரெடியாக வச்சாச்சு இப்போ குழம்புக்கு. இப்போ இது நம்ம குழம்புக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக வேண்டி வதக்க போகிறோம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க. கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 2-3, அதோட தேங்காய், அவ்வளோதாங்க. இதை நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வதக்கிட்டு அதை அரைச்சிக்கலாம். அரைச்சி ஊற்றும்போது குழம்பு கொஞ்சம் திக்காக வரும், அதுக்காக வேண்டியது. பாருங்கள், இதை அரைச்சி ஊற்றியும் வைக்கலாம், ஊற்றாமலும் வைக்கலாம். இன்றைக்கி நான் அரைச்சி ஊற்றி வைக்க போகிறேன் நான். அதனால் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி அதை அப்படியே போட்டுக்க வேண்டியதான். நான் குழம்பு தாளிக்கிறதுக்கும் தனியாக வச்சுருக்கிறேன் நான்.
வெங்காயமும் தக்காளியும். இது வந்து அரைக்கிறதுக்காக வேண்டியது. இப்போ இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். அந்த காரம் வந்து நல்லாயிருக்கும். போட்டேங்க, 2 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். வதக்கிட்டு ஒரு 4-5 பத்தை தேங்காய் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து போட்டு வதக்கிக்கிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட வேண்டியதாங்க. இது அரைச்சி போடும்போது மீன் குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ அதை வதக்குனதை நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். நம்ம தட்டில் எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு தாளிச்சிக்கலாங்க. அவ்வளோதான், எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே வடவம் போட்டு தாளிச்சிக்கலாம். மீன் குழம்பு, கீரை குழம்பு, இந்த பொரிச்ச குழம்பு இதுக்கெல்லாம் வந்து வடகம் போட்டு தாளித்தோம்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதனாலேயே நம்ம எப்போதும் வடகம் போட்டு வச்சுக்கிறதுங்க. வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் பூண்டு இடித்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க பூண்டு இடிச்சிட்ருக்கேன். எப்போதுமே மீன் குழம்புக்கு பூண்டு போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது இடித்து போட்டால் சூப்பராக இருக்குங்க. ஒரு 10 பூண்டு பல் நல்லா இடித்தாச்சு. இடிச்சிட்டு அந்த வடவம் தாளிக்கிறதுல பூண்டையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். சில பேர் குழம்பு இறக்கும்போது போட்டு இறக்குவாங்க, அப்படின்னு செய்யலாம். நான் வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கிறேன். பூண்டு நல்லா வதங்கிடுச்சுன்னா கொஞ்சம் வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து போட்டுக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் குழம்புக்கு, அதை எடுத்து அப்படியே ஊற்றிட வேண்டியதாங்க. நான் வந்து மீன் வந்து எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். தலையும் வாலும் ஒண்டி குழம்புல போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மாங்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். மீனுக்கு வந்து மாங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் குழம்புக்கு. அதனால் மாங்காவும் அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிட்டோம்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த குழம்பை வந்து ஊற்ற வேண்டியதாங்க. கருவேப்பிலை தாங்க போட்டுக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்கும். மீன் குழம்புல கொத்து கொத்தாக கருவேப்பிலை போட்டோம்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். போட்டாச்சு. மீன் குழம்புல கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்கிறத தூக்கி ஊற்றிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். மீன் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம மீன்லாம் போட்டுக்கலாம். இந்த வதக்கி வச்சுருக்கிறது ஆற வச்சுருக்கோம், அதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து ஊற்றிக்கலாம் மீன் குழம்புல. நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்கும். அதை அரைச்சிட்டு வந்துடுவோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, தேங்காய் வதக்கியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ மாங்காய் அரிஞ்சு வச்சுருந்தேன் பாருங்கள், அதையும் எடுத்துகிட்டு வந்துடலான்னு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இது லாஸ்ட்டாக மீன் போட்ட உடனே போட்டுக்கலாம். இது அரைச்சாச்சு. இந்த அரைச்ச மசாலாவை அந்த மீன் குழம்புல போட்டுக்கலாம். நல்லா கொதித்த உடனே திக்காக இருக்கும் குழம்பு. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிக்கலாம், சுத்தமாக ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும்னு இந்த புளியோட ராஸ்மெல்லு எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் மீன் குழம்பு. இது உப்பு சரியாக இருக்கா சொல்லிட்டு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் கூட. நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்த உடனே
அதுக்கப்புறமா நம்ம மீனெல்லாம் எடுத்து போடலாம். கொதிச்சிருச்சு நல்லா, புளியோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ தலையும் வாலும் தான் அதில் போட்டிருக்கேன் நான். போட்டு குழம்பு வச்சுட்டு மாங்காய் இருக்குது, மாங்காய்லாம் எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிச்சா போதும், எல்லாம் வெந்துடும். மாங்காய் மீன் எல்லாமே வெந்துடும். அவ்வளோதாங்க மீன் குழம்பு. ஒரு 2-3 நிமிஷம் கொதித்த உடனே மாங்காய் தொட்டு பார்த்து வெந்துருச்சுனாலே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நல்லா திக்காகிடும். லாஸ்ட்டாக கொஞ்சம் நல்லெண்ணெயும் ஊற்றிக்கிங்க. மீன் குழம்புனாலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும். இந்த நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நான். நல்லா கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு, சூப்பராக இருக்கும். நான் மீன் வறுத்துட்டு கூட அதுக்கப்புறமா எதுனாச்சும் கொஞ்சோண்டு மீன் எண்ணெய் இருந்துச்சுன்னா அந்த குழம்புலேயே ஊற்றிடுவேன் நான். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ஆயிடுத்து. அதை எடுத்து ஊற்றி வச்சிடலாம், தனியாக ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம மீன் வறுத்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு எண்ணெய் சட்டி போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சட்டியில் வறுத்து எடுக்கலாம் மீன். நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த கட்லாக்கெண்டை மீன் வந்து வறுத்த மீனும் சூப்பராக இருந்துச்சு, குழம்பு மீனும் செமையாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ரொம்ப நேரம் மேரினேட் பண்ணி வச்சதும் கொஞ்சம் நல்லா காரசாரம்லாம் இறங்கியிருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னா நம்ம மீன் போட்டு வறுத்துட வேண்டியதாங்க. எங்கேயோ சங்கு ஊதிக்கிட்டு இருக்காங்க, சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல. பாருங்கள், மீன் போட்டாச்சு. நல்லா இப்போ கொஞ்ச நேரம் நல்லா விட்டு திருப்பி போட்டு வறுத்து எடுக்க வேண்டியதாங்க. இப்போ மீன் வறுத்துட்டு சாதம் வச்சுட்டா நமக்கு வந்து லஞ்ச் ஆகிடுங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், ரைஸு. குக்கரில் ரைஸ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி எடுத்துகிட்டு வரேன். அப்படி மீன் குழம்பு சும்மா தானங்க இறக்கி வச்சுருக்கோம், அதனால் மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டு அதிலே சைட்லேயே சாதம் வச்சுட்டா நம்ம மீன் வறுக்கிறதுக்குள்ளே சாதமும் சவுண்டு வந்துடும், சாப்பிட்றலாம், சீக்கிரமாக ஆகிடும். அதனால் அரிசி கழுவிட்டு வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க. அதுக்குள்ளே இந்த மீனும் வந்து வெந்துடும், அதையும் திருப்பி போடணும். மீன் குழம்பு இறக்கி வச்சுட்டு அதில் குக்கர் போட்டுடலாம். குக்கர் போட்டு தண்ணி ஊற்றிட்டு வச்சிட்டோம்னா அவ்வளோதாங்க. சாதமும் வச்சாச்சு. இப்போ இதை திருப்பி போட்டால் இதுவும் வெந்துடும். வெடிக்குது மேலே. ஒரு வருஷமே மீன் அப்படி தாங்க பட்டுன்னு தெரிக்கும் மேலே. எடுத்தாச்சு. அப்படியே அடுத்து 2 போட்டு எடுக்கலாம். நல்லாயிருக்கு மீன் மாதிரி. எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிட்டு வறுத்து எடுத்தோம்னா நல்லா சூப்பராகவே இருக்குது. தவாலையும் நல்லாயிருக்கும், தவாலையும் கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றி ஊற்றி பரட்டி எடுப்பேன். இருந்தாலும் இந்த தடவை நம்ம கடாயில் போட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாச்சு. மீன் வறுத்தா கொஞ்சம் சுட சுட அப்படியே வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி வறுத்து கொடுக்கலாம். அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆயிடுச்சுங்க, எல்லாம் மீன்லாம் வறுத்தாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியதான். சுட சுட சாதம் போட்டு மீன் குழம்பு போட்டு மீன் வறுவல் வச்சு சாப்பிட்றோம். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் வீட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா குழலி கிச்சன் சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு. இது சண்டே ஸ்பெஷல் தான், சண்டே வச்சது தான் உங்களுக்கு நான் போடுறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க ஸ்பெஷலாக. என்ன செஞ்சீங்கன்னு என் கூட ஷேர் பண்ணிங்க. இதில் வந்து பொடி வறுக்கும்போது பொடி வந்து போட்டு சாப்பிட்லான்னு சொன்னேன் இல்லையா, பொடி கூட இருந்துச்சு. இது வந்து மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டேன். கொஞ்சம் உங்களுக்காக நான் டேஸ்ட் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. பொடி தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அது கொஞ்சம் போட்டு சாதத்தில் இது மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மீன் பொடி அருமையாக இருக்கும். தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், பொடி போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன்.